தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் அடுத்தடுத்து 4 ஆர்ப்பாட்டங்களை அறிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் போதுதான் முதல்வர் ஸ்டாலின் தங்களை பார்ப்பார் என்றால் அவரை எதிர்க்கட்சித் தலைவராக ஆக்கவும் தயார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். TSPS சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு, TAPS சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது 1/1/2027 எஃபெக்ட்னு சொல்லியிருக்கார். இப்போ அது வந்திருக்கு. இப்போ இவர் யார் வராங்கன்றதுனே தெரியல. அடுத்த ஆட்சியாளர்கள் யார் வராங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. யார் வராங்க, அது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இந்த ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான அந்த ஓய்வூதிய குழு என்பது அவர்களுக்கு வரையறை என்பது கடந்த 9வது மாதத்தோடு அது முடியுது. அப்போவே அவர் கொடுத்துருந்தாருன்னு அதை வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவசர கதியில் அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் அதை இதே போல ஒரு இது பண்ணி நிதி ஒதுக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகள் இருந்திருக்கும். ஒரு உத்தரவாதம் என்பது ஏதாவது ஒரு சிறிய உத்தரவாதம் என்பது இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை தான் திட்டமிட்டு செய்திருக்கார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய போராட்ட களத்திற்கே நான் இருக்கிறேன், கருணாநிதியின் மகன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்த முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கிஞ்சித்தும் எங்களை முகம் பார்க்காமல் இருக்கிறார். நிச்சயமாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் எங்களை சந்திப்பார் என்று சொன்னால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கி அழகு பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தைரியமாக நாங்கள் பத்திரிகை செய்தி கொடுத்து தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது 2027 ரிட்டையர்ட் ஆகக்கூடியவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுத்த கட்டண பணம் வருமா அப்படின்னு தெரியாத நிலைமையில இன்றைக்கு இருக்கிறான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அளித்த வாக்குறுதி அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்களுக்கு, இளநிலை உதவியாளருக்கு வழங்குவது போல் அடிப்படை ஊதியம் 19,500 மற்றும் உதவியாளர்களுக்கு, அலுவலக உதவியாளர்களுக்கு வழங்குவது போல் அடிப்படை ஊதியம் 15,700 வழங்க வேண்டும் என்று நமது சங்கத்தின் சார்பாக வைத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு ஓய்வூதியங்க பாத்தீங்கன்னா ரூபாய் 2,000 மட்டுமே ஓய்வூதியர்கள் அங்கன்வாடி சத்துணவுல வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தவே இல்லைங்கிறது தான் இதுல பெரிய விஷயமா இருக்கு. அதனால எங்களை போல சிறப்பு காலை முறை ஊதியத்தில் பணிபுரியும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவது போல் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.